ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி எல்லாம் கேட்டுக்கூடா. தப்புக்கு மேலே தப்பு இருந்தால் ஒவ்வொரு நாடும் அழிச்சிருவார். புரியுதா? ஒழுங்கா அமைதியாக போ. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி விரித்து போட்டு ஆடாத, அமைதியாக போ. எல்லா நாட்டிலையுமே இப்போ அரசியல்வாதி நடத்துகிற காகித பேப்பர் மொட்டையும் பேப்பர் சொல்லிட்டார்ல, நாய் மண்டை ஓடு மூளை. அந்த பேப்பரில் எல்லா பேப்பர்லையும் இருக்கும். எங்கிட்ட காணாமல் போவோம், எங்கிட்ட சரியும், எங்கிட்ட தொழில் பார்க்குறவன் சரிவான், எங்கிட்ட பூரா 2ஆம் நம்பர் தொழில் திருச்சி பார்க்குறவன் சரிஞ்சு நாசமாக போவான், எங்கிட்ட விற்கணும்னு ஓடுவான் பல கோடி. அவனை கிறுக்கு பிடிச்சி நாய் மாதிரி குதற விடுவார். அதான் நாய் மண்டை ஓடு மூளை இவனுங்களுக்கு. புரியுதா? இடத்த விற்க கோடிக்கணக்காக போகும்னு கோடி பேப்பரை நாயால் மூளையால் மண்டை ஓடால் குதற விடுவார். புரியுதா? ஏண்டா பைப்பில் ஒரு பேப்பரை விட்டு எல்லாத்தையும் பாழாக்கி பூமியை பாழாக்கிட்டான். அதுக்குத்தான் கேஸில் வழக்கை ஏற்றி வாரார். புரியுதா? இந்த நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்து கேள்வி கேட்கணும், இவர்கிட்டே கேட்கணும், கடவுள்கிட்டே கேட்கணும். உட்காந்துட்டு ஐயா பதில் சொல்லுங்க ஐயா, டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தை கொஞ்சம் என்னென்ன பார்க்கணும், சரி பண்ணுதமையா அப்படின்னு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி எல்லாருமே கேட்கணும். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இன்னும் கேட்காம உட்காந்துட்டிய ரைட்டு, அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்ட்டார். ஆனால் வழக்கை ஏற்றி வழக்கை ஆடி நான் என்னுடைய கையெழுத்தில் போடுற கணக்கில் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு அதிகாரியாக தூக்குவோம்ட்டார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கலெக்டர் பூரா அள்ளி கொண்டு வாடாம்பார். முப்படை இராணுவ வீரர் அள்ளிட்டு வாடா. ஒரு கலெக்டர் இல்லாமல் சப்பு கலெக்டர், அந்த கலெக்டர், எந்த கலெக்டர்னால எல்லாம் ஆணும் பெண்ணு அள்ளி போட்டு உள்ளே கொண்டு வாடாம்பார். அடுத்தாப்புல உள்ள பத்திரப்பதிவில் உள்ள எல்லாம் அனைத்து உள்ள மாட்டிருக்கான்ல, அடுத்து பத்திரப்பதிவு எல்லாம் கம்ப்ளீட்டாக அள்ளிடுவார். அதை கரெக்டாக போடுவார். பெட்டிஷனை போட்டு பட்டியலை ஏற்றி ஆன்லைனில் ஏற்றி விட்டுருவார். கையெழுத்து ஒரு கையெழுத்து இருக்கும். உன்னால் நுப்பாட முடியுமாடா அரசியல்வாதி? காமுட்டா பேல நோயை விட்டு படுக்க விட்டுருவார். உன் குடும்பத்தை பின்னி பிணைய விட்டுருவார். புரியுதா? பின்னி வீட்டுக்குள்ளே பிணைய விட்டுருவார். பிணைஞ்சி கிடப்பா குடும்பமே. அது இவரால் தான் முடியும், கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. உலகத்தை அழிக்க வந்த பாய் பேய்களா, பூமியை அழிக்க வந்த பாய் பேய்களா, முக்கால் சத்தியம். 12:37 OS ராஜபாளையம் தெற்கு பாளையம் நீதிமன்ற வழக்காடுது. வழக்கில் எல்லா அதிகாரியும் ஏற்றிட்டார். எல்லா அதிகாரியும் ஆஜராகிட்டா அப்போ அவர் கணக்குப்படி தான் எடுப்பார். நீ நினைக்கலாண்டா வழக்கறிஞர்களை ஏற்றி நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கிற உள்ள ஆஜராகிறோம் நீ நினைக்க. அவர் வேறு கணக்கு வச்சுருக்காரா, வேறு கணக்கு. புரியுதா இல்லையா? படிச்சிருக்கீல? ஆணும் பெண்ணும் அதிகாரி பூரா படிச்சிருக்கியா? என்ன படிச்சிருக்கா ராஸ்கல்? படிப்பால் அழிக்க வந்த, பூமி அழிக்க வந்த நாய்களா, நாய் மாதிரி அதான் விட்டார்ல. அதான் நாய் மண்டை ஓடு மூளையை மண்டையில் ஏற்றிட்டார் சனி. இன்றைக்கி பூரா அந்த அதிகாரிகள் பூரா ஏற்றிடுவான். புரியுதா? நீதிமன்றத்தில் ஐயா கடவுள் ஏற்றிருக்காரு, அந்த ஒரு வார்த்தை உள்ள மன்னிப்பு கேட்கணும். கடவுள் ஏற்றிருக்காரு சொல்லியிருக்கியா? அப்படியே நெடுமாடு மாடு மாதிரி உள்ளே போவான். தலையை ஆஜராகிட்டு போயிட்டான். அப்போ எனக்கே மதிப்பு இல்லாமல் நீ நீதிமன்றத்தில் போய் ஆஜராகிறாடா அப்படின்ட்டார். எப்படி கோர்ட்ஸ் இங்கே இருக்கார், கோர்ட்ஸ் இவர் நடத்துகிறாரா? உலக நாடு கோர்ட்ஸ் நீதிபதி ஜட்ஜாக உட்காந்து நடத்தி கொண்டே இருக்கார். நீதி அரசர் தண்டனை கணக்கு பூரா போட்டார். வீடுந்தோறும் அலசி அள்ளுவான். அப்போ தாண்டா நடுங்குவேன். அரசியல்வாதியிலேருந்து கவர்மெண்ட் வேலாக்கிற அனைத்தும் முக்கால் சத்தியம். அது அவரால் தான் முடியும். எப்படி செய்யணும், எப்படி பண்ணணும்னு. வழக்கு ஏற்றியாச்சுன்னா ஒன்று ஒன்றா தட்டி தூக்குவார். இப்போ புரியுதா? அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ஏற்றிடுவார். கலெக்டர், தாசில்தார், விவோவான விவோ, பத்திரப்பதிவு அனைத்து அல்றா அப்படிம்பார். எப்படி உன் மூளை படிப்பு மூளை வேலை செய்தா? எதுக்கு ஓட்டு முத்திரை வாங்கி வீல் சேரில் உட்காந்து சென்னையில் பிடிச்சி ஆட்டுதான்? நீ வீல் சேரில் உட்காந்து நாற்காலில் உட்காந்து கவர்மெண்ட் வேலாக்கிறவன் நாக்கை போட்டு நக்குத. உன் பொண்டாட்டி புள்ள குளிர் காயணுமாங்க ஒரு பேப்பரை வச்சு. ராஸ்கல், அநியாயப்பட்ட அழிக்க வந்த பாய்ப்பே அதிகாரி இவனுக்கு தான் அழிக்க வந்த பாய்ப்பே பூமியை. இப்போ வழக்கு ஏற்றிருக்காருல, வழக்கறிஞர்கள் முத்தம் கொடுக்க அத்தனை அதிகாரிகளுக்கும் நாக்கை இழுத்து வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் முத்தம் கொடுக்கான். சிலுவத்தூரில் கணக்கை முடிச்சதும் ராஜபாளையம் 12
37 OS கேஸ் நம்பரில் கவர்மெண்ட் லாயர் நக்கு தான் முத்தம் கொடுக்கான் அத்தனை பேர்த்துக்கும். எல்லாம் முத்தம் பண்ணுறா குட்றா எப்படி தூக்கி உள்ளே ஏற்றுதாருன்னு பார். இதில் தான் கவர்மெண்ட் லாயர் பூரா மாட்டுவேன். கணக்கு வந்துருச்சாடா, நீ படிச்சிருக்க. உட்காந்த இடத்துல பட்டனை தட்டிக்கிட்டே இருப்பார். இப்போ புயல் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த புயலில் ஒவ்வொருத்தனையும் நடுங்க விடுவார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. எல்லா நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. அனைத்தும் ஏற்றிடுவார். ஏற்றி முடித்ததும் கணக்கு பக்காவாக எடுப்பார். ஒவ்வொரு பட்டியல் ஒவ்வொரு அதிகாரிகளை போடுவார். ஒவ்வொரு பட்டியல் ஒவ்வொரு அதிகாரிகள். கோர்ட்ஸில் இருந்து இராணுவ முப்படை தூக்க ஆரம்பிச்சிருவான். கைலாசத்தில் ஐயா கையெழுத்து போட்டுருவார். இவர் தான் முதல் கையெழுத்து இடுவார், கையெழுத்து போடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ.